திராவிட கட்சியிலேருந்து வந்த உங்களுக்கு உங்களால மறக்க முடியாத உங்களுக்கு கனெக்டிவா இருக்கிற ஒரு பாராட்டுனா என்ன சொல்வீங்க? திராவிட கட்சின்னா அது அதிமுகவும் எடுத்துக்கலாம், திமுகவும் எடுத்துக்கலாம். 2 பாராட்டுமே எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு பாராட்டு வந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதா அவர்கள் நான் மாநில தலைவர் ஆன உடனே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சிறப்பு அழைப்பாளர் வந்து ஒரு பெரிய கடிதம் கொடுத்தார். அதில் மாநில தலைவராக நீங்கள் பொறுப்பேற்றுவதற்கு மிகுந்த வாழ்த்துக்கள் என்ற நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னா மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அவர்கள் வேற யாருக்கான இப்படி வேறு மாற்றுக் கட்சியில் ஒரு பெண் தலைவர் வந்தாங்கன்னா ஒரு பெண் தலைவர் என்ற முறையில் அவங்க அது பார்த்தா ஜெயா டிவியை போட்டால் மாதிரி வாழ்த்துகள் அப்படின்னு வந்தது. ஒரு மிகப்பெரிய வாழ்த்தா நான் ஏற்றுக்கொள்கிறேன். பின்னால அவங்கள என்னோட பையனோட அழைப்புதலை கொடுக்கும்பொழுது அவங்களே சொன்னது, தமிழக அரசியல் வரலாறுல ஒரு பெண் பெரிய சவால்களை எல்லாம் தாண்டி ஒரு தலைவரா வர்றதுன்றது மிக ஆச்சரியமான விஷயம். நீங்களே வந்திருக்கிறீங்க, அது உண்மையிலே எனது பாராட்டு அப்படின்னு சொன்னாங்க. அது நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாராட்டவே கருதுகிறேன். மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களை பத்தி சொல்லும் பொழுது அவர் எப்பவுமே என்னை பார்த்துட்டு நான் திட்டினாலும் நல்ல தமிழ்ல திட்டுறேன் அப்படின்னு ஒரு நாள் சொன்னாரு. எல்லாத்த விட வந்து அருள்நிதின்னு நினைக்கிறேன், அவங்க கல்யாணம் நடக்குது இதுல கலைஞர் அரங்கத்துல. அப்போ வந்து எல்லாரும் மேடையில உட்கார்ந்துருக்கிறோம், அண்ணன் வைகோ எல்லாரும் பேசுறாங்க. நான் மாநில தேசிய கட்சியின் தலைவர் என்றால கடைசியில் என்ன பேச சொல்றாங்க.